ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். புத்தம்புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே வர்னா. இந்த புத்தம்புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே வர்னாவுடைய முதல் ரிவ்யூ இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் நம்ம தான் கொண்டு வந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா HX8 வேரியன்ட் வந்து நம்ம வந்து கொண்டு வந்திருந்தோம். இது என்ன வேரியன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எல்லாரும் ஆவலா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டிமாண்ட் பண்ணிட்டு இருந்த வேரியன்ட் தாங்க HX6 ப்ளஸ். அதாவது இந்த புது ஹியூண்டே வெர்னா ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை இந்த HX6 ப்ளஸ் வேரியன்ட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் வேல்யூ. இந்த வேரியன்ட்டோட ரிவ்யூ கொண்டு வாங்க. காரணம் இது வந்து பார்க்கறதுக்கும் டாப் அண்ட் வேரியன்ட் மாதிரி இருக்கு. டாப் அண்டோட ஃபீச்சர்ஸ் எல்லாமும் கொண்டு வருது. ஆனாலும் பிரைஸ் வந்து ரொம்ப நாமினலா தான் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியன்ட் ரிவ்யூ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க. இதோ உங்களுக்காக HX6 ப்ளஸ் வேரியன்ட்டுங்க. ஓகே, ஸோ இந்த ஹியூண்டே வெர்னாவுடைய HX6 ப்ளஸ் வேரியன்ட்டை பத்தி ஒரு ஓவர்வியூ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மிட் லெவல் வேரியன்ட்டா இருக்கு. ஓகே, HX10ங்கிறது டாப் அண்ட், அதுக்கு கீழே HX8 அது ஆல்ரெடி நம்ம வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். அதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த HX6 ப்ளஸ் அப்படின்னு ஒரு வேரியன்ட் வருதுங்க. இது வந்து யாருக்கு செட் ஆகும் அப்படின்னுங்கிறத நம்ம வந்து அந்த வண்டியை பார்த்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். முதல்ல பிரைசிங் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 13,81,000 இருந்து இந்த HX6 ப்ளஸ் வேரியன்ட்டோடைய எக்ஸ்ஷோரூம் பிரைசிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஓகே, இந்த வேரியன்ட்ல டர்போ ஆப்ஷன் கிடையாது. டர்போ பெட்ரோல் என்ஜின் ஆப்ஷன் கிடையவே கிடையாதுங்க. அது ஒரு சேடான விஷயம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து 2 வெர்ஷன்ஸ் கிடைக்குது. அதாவது நான் டர்போ பெட்ரோல்ல மேனுவல் அண்ட் நான் டர்போ பெட்ரோல்ல ஐவிடி ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ இந்த மேனுவல் வெர்ஷனோட தான் பார்த்தீங்கன்னா 13,81,000 எக்ஸ்ஷோரூம் பிரைசிங்காக இருக்கு. அதே உங்களுக்கு ஐவிடி ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15,02,000 அப்படிங்கிற பிரைசிங்ல வச்சிருக்காங்க. ஸோ ஆன் ரோட் அப்படின்னு பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 18 lakhs உள்ளே ஆன் ரோட் பிரைசிங் வந்துருது. இது ஒரு சூப்பரான வேல்யூ ஃபார் மணி டீலா இருக்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி உள்ள ஏதாவது ஃபீச்சர்ஸ் இருக்கா, என்ன வகையில் இருக்கு, அதை வந்து உள்ள போய் பார்த்துடலாம். ஸோ இன்னைக்கு இந்த ஹியூண்டே வெர்னா ஃபேஸ் லிஃப்ட் HX6 ப்ளஸ் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த லோட்டஸ் ஹியூண்டே ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் எல்லாம் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்கறதா, நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா காரோடைய வேரியன்ட்ஸ் எல்லாம் தாண்டி டிரைவ் ரிவ்யூஸ் எல்லாமே டீடைலாக கொண்டு வரும். Facebook, Instagram அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்றதுக்கு மறக்காதீங்க. இப்போ வாங்க HX6 ப்ளஸ் வேரியன்ட்ல என்ன ஸ்பெஷலா இருக்கு, அப்படி என்ன ப்ளஸ் இதுல பார்த்துலாம் வாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க புது ஹியூண்டே வெர்னாவுடைய HX6 ப்ளஸ் வேரியன்ட். இதுதான் ஆக்சுவலி பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி மிட் லெவல் வேரியன்ட்டுங்க அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோஷர் பார்த்தேன், அதில் ஃபீச்சர்ஸ் நல்லாவே இருந்துச்சு. பட் எனிவே உங்களுக்கு வந்து ரியல் வேர்ல்டில் எப்படி இருக்கு வண்டி அதை காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. இந்த HX6 ப்ளஸ் வேரியன்ட்டோடைய என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ஜின் ஆப்ஷனே இல்லைங்க. ஒரு விரல் கொடுத்து ஒரே என்ஜின் தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் நான் டர்போ சார்ஜ் MPI பெட்ரோல் என்ஜின் கிடைக்குது. இந்த என்ஜின் ஏற்கனவே நம்ம வந்து கியாவுடைய செல்டாஸ், கரன்ஸ் அந்த மாதிரி எல்லாத்துலையும் பார்த்துருக்கோம். ஹியூண்டே கிரெட்டாலையும் இது என்ஜின் தான் வருது. பழைய வெர்னாக்கும் இதே என்ஜின் தான் இருந்திருக்கு. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 115 PS மேக்ஸிமம் பவர் அண்ட் 144 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆர் ஐவிடி ஆட்டோமேட்டிக். அதாவது CVT ஆட்டோமேட்டிக், இவங்க இன்டெலிஜென்ட்லி வேரியபிள் டிரான்ஸ்மிஷன் சொல்றாங்க. ஐவிடி, இந்த 2 கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் இந்த HX6 ப்ளஸ் வேரியன்ட்ல உங்களுக்கு கிடைக்குதுங்க. வண்டி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ல வெளியிருந்து பார்க்கும்போது அப்படியே டாப் அண்ட் HX8 HX10 எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கு. பெரிய அளவில் மாற்றங்கள் எனக்கு ஆக்சுவலி தெரியல. ஓகே, கேபினுக்கு உள்ள இன்டீரியருக்கு உள்ள போனால் தான் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் வித்தியாசங்கள் இருக்கும். ஆனால் வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனில் அதாவது வீல்ஸ், LED ஹெட்லாம்ப்ஸ் எல்லாமே இந்த வேரியன்ட்ல இருக்குங்க. ஓகே, ஸோ ஃபேஸ் லிஃப்ட் ஹியூண்டே வெர்னா அப்படின்னு இருக்கும்போது ஃப்ரண்ட்ல இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியை நீங்கள் பார்க்கலாம், டோட்டலி அப்டேட்டடாக இருக்குது. பெரிய மேசிவான இந்த ட்ராபிசாய்டல் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸோடைய டிசைனுமே டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. ஃபுல்லி ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸாக இப்போ வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அதுவும் நல்லா இருக்குது. ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சர்ஸும் வருதுங்க இந்த வேரியண்ட்டில். ஸோ அதுவுமே சூப்பராக இருக்குது, நைஸ். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ், அதுவும் வந்து HX8 அண்ட் 10 வேரியண்ட்டில் பார்க்குற அதே சேம் அலாய் வீல்ஸ் தான் இருக்குது. 16 இன்ச் அலாய் வீல்ஸ், டியூவல் டோன் டைமண்ட் கட் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. பார்க்குறதுக்கு சிறப்பாக இருக்குது. என்னென்னா இந்த ஹியூண்டே வெர்னாவை பொறுத்தவரை சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இந்த ஃப்ரண்ட் ஃபேஸியால் இந்த கனெக்டட் LED DRLs. இது எனக்கு பர்சனலி ஒரு வித்தியாசமான லுக் வந்து தருது. ஆனால் சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனிவே இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் கொஞ்சம் அக்ரெசிவான டிசைன்லாம் ஆட் பண்ணி வித்தியாசமாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்குங்க. இண்டிகேட்டர்ஸ் இன்னும் ஹாலஜனாக தான் கொடுக்குறாங்க. அதில் உங்களுக்கு LED எலிமெண்ட்ஸ் எதுவும் கிடையாது. ஓகே, தென் அதுக்கப்புறம் சைடில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஆஸ் யூஷுவல் LED இண்டிகேட்டர்ஸ் சைட்ஸில் உங்களுக்கு ORVMஸில் கிடைக்குது. அண்ட் ORVMஸ் வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிளோடு தான் வருது. எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஓகே, அண்டு இது வந்து நான் டர்போ என்ஜினோட மட்டும்தான் கிடைக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த HX6 ப்ளஸ் வேரியண்ட்டில் ரியர் வீலுக்கு டிஸ்க் பிரேக் அப்படிங்கிற ஆப்ஷனே உங்களுக்கு ஆக்சுவலி கிடையாது. ரியரில் நார்மலாகவே உங்களுக்கு கிடைக்கிறது ரியர் ட்ரம் பிரேக் மட்டும்தான். ஓகே, ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் டிஸ்க் பிரேக் இருக்குது. பட் இருந்தாலுமே எல்லா வேரியண்ட்லையுமே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க. மேலும் 6 ஏர்பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டான காமனான ஃபீச்சர் ஆகிருச்சு ஹியூண்டேயோடைய கார்ஸை பொறுத்தவரை. அதுபோக இங்கே டோர் ஹேண்டில்ஸில் இந்த பிரஷ்டு அலுமினியம் மெட்டல் ஃபினிஷ் உங்களுக்கு வந்து கிடைக்குது.
பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு, ப்ரீமியமாகவும் இருக்குது, பெரிய டோர் ஹேண்டலாகவும் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் எஃபெக்டில் விண்டோ லைனும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் ப்ரீமியமாக நல்ல ஒரு ரிச்சான டச்சாக இருக்குது. ஓகே, அண்ட் ரியர் ஆங்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஹியூண்டே வெர்னா பார்க்குறதுக்கு செம்ம ஸ்லீக்காக அப்படியே ஒரு கூப்பே ஸ்டைல் லுக் வந்து நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. ரியரில் பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லை, பழைய வெர்னாவை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு அதே சேம் கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கிடைக்குது அண்ட் ஹாலஜன் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ரியரில் இந்த பெரிய பூட்லெட் ஸ்பாய்லர் உங்களால் பார்க்க முடியும். இது ஒரு ஸ்டைலிஸ்டிக்கான அப்ரோச்சாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. மாறி இருக்கிறது ரியர் பம்பரோடைய இந்த சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டு அந்த டிஃப்யூசர் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் தான் மாறி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியாக பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரியரில் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா ஏற்கனவே HX8 வேரியண்ட்டில் இருந்தது. ஸோ இந்த வேரியண்ட்லேயும் அது டெஃபினெட்லி இருக்கணும்னு நினச்சேன், இருக்குங்க. ஓகே, ஆனாலும் இன்ஃபோடெயின்மெண்ட் ரீதியான மெயினான மாற்றங்கள் இந்த வண்டியில் உங்களால் கேபினுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் பார்க்க முடியும். பட் ஓவரால் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு இது HX8ஆ 6+ஆ 10ஆ எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அந்தளவுக்கு இந்த 6+ வேரியண்ட்டுமே ப்ரீமியமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரைட், இப்போ கேபினுக்குள்ளே போய் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அதை பார்க்கலாம் வாங்க. ஓகே, HX6+ வேரியண்ட்டோடைய கேபின் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கீ காமிச்சிடுறேன். ஸோ கீ பார்த்தீங்கன்னா இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஸ்மார்ட் கீஸ் வருது, வித் ரிமோட் என்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சரும் உங்களுக்கு வந்து கிடைக்குது அண்ட் ரிமோட் ஓப்பனிங் பூட் ஃபங்க்ஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்குதுங்க. 2 கீஸுமே ஸ்மார்ட் கீஸாக தான் கொடுக்குறாங்க. ஸோ பூட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோமா? இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு பெரிய மாற்றங்கள்லாம் எதுவும் இல்லை. அதான் ப்ரெஸ் பண்ணால் அவ்வளோதான். ஸ்மார்ட் ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கீழேருந்தே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓவரால் ஸ்பேஸ்னு பார்த்தீங்கன்னா 528 லிட்டர் லக்கேஜ் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து ஆக்சுவல் கிடைக்குது. பூட் ஸ்பேஸை பொறுத்தவரை நல்ல பெருசாக பேன் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு வந்து சப்வூஃபர் ஒன்று இங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க. போஸ் பிராண்டோடைய சப்வூஃபர் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேயுமே கிடைக்குது. அது போக ஒரு எல்லோ பூட் லேம்ப் மேலே கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஸ்பேஸ்லாம் நல்லாவே இருக்குது. என்னென்னா ரியர் சீட்ஸ் நீங்கள் ஃபோல்டெலாம் பண்ண முடியாது, பட் ஸ்டில் இட் இஸ் ஓகே. இந்த ஸ்பேஸுக்கு மேலே யாருக்கும் பெருசாக அவசியப்பட போகிறது இல்லை அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் பூட் ஏரியாவில் ஸ்பேர் வீல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே, இது வந்து ஒரு சைஸ் கம்மியாக கொடுத்துருக்காங்க. 15 இன்ச் ஸ்டீல் ஸ்பேர் வீல் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ டெம்பரரி யூஸுக்கு இது வந்து ஓகே. டூல்ஸ் அண்ட் ஜாக் எல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க, தெரிஞ்ச விஷயமா இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் லக்கேஜ் ஸ்பேஸ். ரைட், இப்போ அப்படியே கேபினுக்குள்ளே போவோமா? ஸோ கேபின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே HX8 வேரியண்ட் வந்து பார்த்துருக்கோம். இந்த வேரியண்ட்லேயுமே பல HX8 வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. அதாவது இந்த புது ஹியூண்டே வென்யூலேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ண ஃப்ளாட் பாட்டம் 3 ஸ்போக் ஸ்டீரிங் வீல் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல, நைஸ். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா லெதரெட் அப்ஹோல்சரி, இந்த புது பேட்டர்னில் வரக்கூடிய இந்த பேஜ் ஐவரி ஒயிட் கலர் லெதரெட் அப்ஹோல்சரி HX8 வேரியண்ட்லேருந்து அப்படியே இந்த வேரியண்ட்டுக்கும் வருது, நைஸ். ஆனால் என்னென்னா இதில் உங்களுக்கு வந்து பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் கிடையாது, உங்களுக்கு வந்து மேனுவல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட் தான் கிடைக்குது. பட் டிரைவர் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த வேரியண்ட்லையும் கிடைக்குது, அது ஒரு நல்ல விஷயம். ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டின்னு பார்த்தாலுமே இந்த லெதரெட் அப்போல்சரி ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது, நல்ல ரிச்சாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆர் பேக்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக காமனாக வர ஒரு ஃபீச்சர் ஆகிருச்சு. ஓகே, ஆனால் மாற்றங்கள் இந்த வேரியண்ட்லேயும் இருக்குங்க. முதல்ல வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம், எனக்கு கத்திக்கிட்டே இருக்குது. ஓகே, ஸோ இப்போது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கு வித்தியாசங்கள் ஒவ்வொன்றாக தெரிய ஆரம்பிக்கும். அதாவது ஸ்க்ரீன்ஸ் நீங்கள் பார்க்கலாம், ஸ்க்ரீன்ஸோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் சைஸு எல்லாமே மாறி இருக்குது. நம்ம ஏற்கனவே HX8 வேரியண்ட் பார்த்தோம், அதில் உங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே வந்து கொடுத்துருந்தாங்க. அது பார்க்குறதுக்கு இன்னும் நல்லா இருந்தது அண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டர் கஸ்டமைசிங் ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் இருக்குது, பட் அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், ட்ரிப் A ட்ரிப் B அதெல்லாமே இருக்குது, ஓகே. ஆனால் பெரிய அளவில் ஆடம்பரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அண்ட் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது 10.25 கிடையாது, நார்மல் 8 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஆனால் இதுலேயும் உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே உண்டு, ஃபோன் ப்ரொஜெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் இன்பில்ட் நேவிகேஷன் கிடையாது, ஓகே. நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் மேலும் ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி இதில் உங்களுக்கு வந்து கிடையாதுங்க, ஓகே. ஸோ ப்ளூ லிங்க் கனெக்டிவிட்டி கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் HX8 வேரியண்ட்லாம் போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த 6+ வேரியண்ட் வரைக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சர் இல்லை. பட் இதில் தேவையான பெரும்பாலான விஷயங்கள் இருக்குது, எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலி குவைட் நைஸ். ஜென்ரல் அப்படின்னு போனீங்கன்னா இதில் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் முதற்கொண்டு நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன் இல்லாமல் இதில் கொடுத்துருக்காங்க, ஓகே. ஆனால் எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா ப்ளூ லைட் ஃபில்டரு, பிரைட்னஸ்ஸு எல்லாமே இருக்குது. ஸ்க்ரீன் சேவர், டிஸ்பிளே, பட்டன், ஜெனரல், சிஸ்டம் இன்ஃபோ எல்லாமே இருக்குது. தேவையான அளவுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் செட்டிங்ஸும் உண்டு. அண்ட் கிளைமேட், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிக்கும் கூட இதுலேயே நீங்கள் வந்து செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் ஏர் சர்க்குலேஷன், ஆட்டோமேட்டிக் ஏசியோட கண்ட்ரோல்ஸ் இதெல்லாம் இதிலே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வந்துடுது அண்ட் சுவிச்சபிள் கன்சோலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா இது இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டமுக்கான கண்ட்ரோல்ஸாக இதை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஏசிக்குனா டக்குன்னு இதை ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக ஏசிக்கு இது வந்து சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப ஹேண்டியான ஒரு நீட்டான சிஸ்டம் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. வென்டிலேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸும் இருக்குது.
ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வென்டிலேஷன் ஃபங்க்ஷனோட உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த HX6+ வேரியண்ட்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு சூப்பரான ஒரு மிட் லெவல் வேரியண்ட் இது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேவையான ஆடம்பரம் வந்து நீட்டாகவே கொடுத்துருக்காங்க. என்ன இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் பார்க்கலாம் லெதரட் டேஷ்போர்ட் ஃபினிஷ் இல்லை. இது பார்க்குறதுக்கு ஸ்டிச் லைன்ஸ்லாம் கொடுத்து ஃபேப்ரிக் மாதிரியே இருந்தாலும் இது பிளாஸ்டிக் தான். ஓகே, அது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு ஃபேப்ரிக் மாதிரி அந்தளவுக்கு ஹை குவாலிட்டி மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்களே தவிர இது ஆக்சுவலி ஒரு ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான். ஆனால் ஹை குவாலிட்டி, சரியான ஹை குவாலிட்டி, உண்மையாகவே பாராட்டக்கூடிய விஷயம். இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கும் கிடைக்குதுங்க. ஓகே, இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களால் பார்க்க முடியும். மைல்டாக அந்த ப்ளூ லைட் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேரியண்ட்லேயுமே அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் உங்களுக்கு வந்து உண்டு. இன்ஃபேக்ட் ஹெட்லாம்ப்ஸ் ஆன் பண்ணுறேன், இப்போ இங்கெல்லாமும் வரும் ஆம்பியன்ட் லைட்டிங். டோர்ஸோடைய இந்த சைட்லேயுமே தெரியுதா? மைல்டாக தான் தெரியுங்க, ஏன்னா இப்போ இருட்டாகலை. நைட் டைமில் இன்னுமே நல்லாயிருக்கும் இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங் பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் இருக்கிற டிஸ்பிளேல நீங்கள் சில விஷயங்கள் ஆக்சுவலி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங், அந்த மாதிரி விஷயங்கள் இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளஸ்டர் லைட்ஸுக்குள்ளே போனால் இல்லுமினேஷன், ஒன் டச் டர்ன் இண்டிகேட்டர், ஆம்பியன்ட் லைட் பிரைட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்குது. ஓகே, ஆம்பியன்ட் லைட் கலர், போலார் ஒயிட், மூன் ஒயிட், ஐஸ் ப்ளூ, வேறு ஏதாவது பிரைட்டாக ஜேட் க்ரீன் வைக்கிறேன் பாருங்கள். க்ரீன் ஆகுதா? மைல்டாக மாறிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆர்கிட் க்ரீன், எல்லோ வச்சு பார்ப்போம். ஃப்ரீசியா எல்லோ, எஸ், இப்போ பாருங்கள் இதே எல்லோவாக மாறிட்டுருக்கு பொறுமையாக. சன்ரைஸ் ரெட்டு, அரோரா பர்பிள், எப்படி ஆம்பியன்ட் லைட்டிங். ஸோ நைஸ். இந்த வேரியண்ட்லேயுமே உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்குது. அதை வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து வருது. ஓகே, டோரு, கன்வீனியன்ஸு, மீதி எல்லா நார்மலான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல் ஃபங்க்ஷன் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு இருக்குது. ஓகே, ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல், ரெகுலர் க்ரூஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு இந்த வேரியண்ட்லேயும் கிடச்சிருது. அண்ட் ஸ்டியரிங் பொறுத்தவரை டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் அதுவுமே ஸ்டாண்டர்டாக காமனாக வந்துடுது உங்களுக்கு. ஓகே, ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸும் இருக்குது, ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அதுவும் நைஸ். அண்ட் ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அது இல்லை சேட்லி. பட் ரியருக்கு உங்களுக்கு வந்து டீஃபாகர் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்ட் டீஃபாகர் நார்மலாகவே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. அண்ட் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே நீட்டாக கொடுத்துருக்காங்க. அது போக ஃபிசிக்கல் சார்ஜிங் போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சி டைப், 12 வோல்ட்டு, ரெகுலர் யூஎஸ்பி, என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா மட்டும்தான் இந்த வேரியண்ட்டில் இருக்குது உங்களுக்கு. அதையும் நீங்கள் ஃபார்வர்டில் போகும்போது ஆன் பண்ணிக்கலாம். டீசெண்டான கிளாரிட்டி, ஃபுல் சைஸுக்கு ஸ்க்ரீனில் உங்களுக்கு கிடைக்குது. இதை நீங்கள் பல வியூஸுக்கு கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இங்கே ஒரு தனி பட்டன் கொடுத்துருக்கிறார்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்குது. அண்ட் இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் வெஹிக்கிள். ஸோ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஸ்டாண்டர்டாக காமனாக வர ஒரு ஃபீச்சர். இதுலேயுமே லெதரட், இந்த லெதர் ராப்பிங்கோட வருது கியர் நாப். அண்ட் இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ், ஒரு ஹேண்ட் பிரேக், அண்ட் இது வந்து ஸ்லைடபிள் ஆம்ரெஸ்ட், சாஃப்டாக நல்லா ரப்பரைஸ்டாக சூப்பராக இருக்குது. உள்ள டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி உண்டு. அண்ட் க்ளவ் பாக்ஸ், அது கூலிங் வசதியோட டீசெண்டான சைஸாக கொடுத்துருக்காங்க. கூலிங் வெண்ட் அங்கே இருக்குது. இதில் உங்களுக்கு போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸும் கிடைக்குது. ஸோ ஆடியோ குவாலிட்டி ஆக்சுவலி ஒரு மிட் வேரியண்ட்டில் சூப்பரான ஆடியோ குவாலிட்டி இந்த வேரியண்ட் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் வித் சப்வூஃபர் நம்ம பின்னாடி பார்த்தோம் ஆல்ரெடி. பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் இங்கே உங்களுக்கு ஆல் 4 பவர் விண்டோஸ் நார்மலாகவே கிடைக்குது. டிரைவர் விண்டோவுக்கு 1 டச் டவுன் அண்ட் 1 டச் அப்பும் இருக்குது. அதுபோக எலக்ட்ரானிக் ஆட்டோ ஃபோல்டிங் வால்யூம்ஸும் கிடைக்குது. நைஸ். அண்ட் இங்கே டிரைவருக்கு ரைட் சைடில் இங்கே பார்க்கலாம் என்ஜின் ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன், அதெல்லாமே கிடைக்குது. ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலரோட. டெட் பெடல் நார்மலாகவே கிடச்சிருந்துங்க உங்களுக்கு. ஓகே, நீங்கள் ஆட்டோமேட்டிக் எடுத்தாலும் சரி, மேனுவல் எடுத்தாலும் சரி, டெட் பெடல் நார்மலாகவே கிடைக்குது. மேலே உங்களுக்கு ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டியோடு இல்லை, இது வந்து ஒரு ஃப்ரேம்டான ஆட்டோ டிமிங் IRVM. ஸோ ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டிக்கான பட்டன்ஸ் எல்லாம், அந்த டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு வரும். ஆனால் இந்த வேரியண்ட்டில் இல்லை. பட் ஆட்டோ டிமிங் IRVM நார்மலாகவே கிடச்சிருது இந்த HX6+ வேரியண்ட்டை பொறுத்தவரை. மேலும் சன்ரூஃப் இருக்குது, சன்ரூஃப்கான கண்ட்ரோல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்டீரியர் லைட்டிங் LED கேபின் லைட்டிங்காக வந்துடுது. நைஸ். கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் ஒன்று நீட்டாக கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் அது வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு ரெகுலர் சன்ரூஃப், பட் நல்ல தேவையான பிரைட் லைட்டிங் நல்லாவே உள்ளே கொடுக்குது, ஏரியான ஆம்பியன்ஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ இதுதான் ஓவரால் HX6+ வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அண்ட் கேபின் ஃபீச்சர்ஸ். இப்போ பேக் சீட் போய் பார்க்கலாம் வாங்க. ஹியூண்டை வெர்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு செடான். ஓகே, மேலும் இந்த வண்டியோடைய காம்படிட்டர்ஸ் யாருன்னு உங்களுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அப்படின்னு இருக்கும்போது ஸ்பேஸில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இந்த செக்மெண்ட்லேயே அதிகமாக வீல் பேஸ் தர வண்டியும் இந்த ஹியூண்டை வெர்னா தான். ஸோ நல்ல சூப்பரான லெக் ரூம் இருக்குது, நல்ல டீசெண்டான ஹெட் ரூமும் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இன்ஃபேக்ட் இந்த வண்டியோடைய பேக் சீட் அப்படியே HX8 and 10 வேரியன்ட்ஸில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, எந்த சேஞ்சும் இல்லை. நல்ல ஸ்பேஷியஸான கேபின், நல்ல ஸ்பேஸ், நல்ல தை சப்போர்ட், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஹை குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த HX6+ வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன அடிஷனலாக கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன் பிளைண்ட்ஸ்,
ரிட்ராக்டபிள் மேனுவல் சன் பிளைண்ட்ஸ். இது ஆக்சுவலி நம்ம டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும்தான் மீதி வெஹிக்கிள்ஸில் பார்த்துருப்போம். ஆனால் HX6+ வேரியண்ட்ல இந்த ஃபீச்சர் கிடைக்குது. இது ஒரு நல்ல ஃபீச்சராக இருக்குது. அது போக நார்மலாக வர்றது செகண்ட் லெவல் HX4 வேரியண்ட்லேருந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. கூடவே ஒரு C டைப் USB சார்ஜிங் போர்ட்டும் நமக்கு வந்து கிடைக்குதுங்க. நார்மலாக ஸ்டோரேஜ் பாக்கெட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே இருக்குது. பாட்டில் ஹோல்டர்ஸ் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. இங்கே டோர் ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து சேட்லி சொர பிளாஸ்டிக் தான். எந்த வகையிலுமே சாஃப்டான லெதர் பேடிங்லாம் கொடுக்கல. பட் இருந்தாலும் லெதர் சீட்ஸ் இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. 2 பேருக்கு தான் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3வது ஒரு சென்டர் ஆளுக்கு வந்து ஹெட்ரெஸ்ட்டே இல்லை சேட்லி. பட் இருந்தாலும் எல்லாருக்குமே ப்ராப்பரான 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் ஆம்ரெஸ்ட் ஒன்று நல்லா இருக்குது. ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மவுண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸும் கிடைக்குது. ஸோ ஓவரால் இந்த பேக் சீட் வந்து நல்ல ஸ்பேஷியஸான கெப்பேஷியஸான ஒரு பேக் சீட்டாக இருக்குது. லாங் ட்ராவலுக்கு ரொம்பவே ஏற்ற மாதிரி இருக்கும். சேஃப்டியை பொறுத்தவரை 6 ஏர்பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் டிஃபாகர், ரியர் அண்ட் ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ஸ்மார்ட் கீ ஆக்சஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட், இந்த மாதிரி ஏராளமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ ஓவரால் இந்த HX6+ வேரியண்ட்டே எனக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு நல்லா இருக்குது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வண்டியோடைய விலை அண்ட் வேல்யூ பற்றி பேசலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது ஃபேஸ் லிஃப்டட் ஹியூண்டே வெர்னாவுடைய பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்னு சொல்லலாங்க. HX6+ வேரியண்ட். ஓகே, இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டர்போ பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷன் இல்லை, DCT கிடையாது, மேலும் பவர் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த காசுக்கு ஏற்ற பணியாரம் இது அப்படின்னு சொல்லலாம். காரணம், உங்களுக்கு வந்து டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் வரக்கூடிய நார்மலாக மீதி கார்ஸில் டாப் அண்ட் வேரியண்ட்ஸில் வரக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாம் இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. இன்க்ளூடிங் இது வென்டிலேட்டட் சீட்ஸு, லெதர் அப்போல்சரி, அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. மேலும் வண்டி பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. டாப் எண்டோடைய லுக் அப்படியே வெளியே பார்க்க டாப் எண்டே தான். HX8, HX10 எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. எடாஸ்லாம் இல்லை. ஓகே, பட் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுது. நல்ல கம்ஃபர்ட் இருக்குது. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் நல்லா இருக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வேணும்னா அதுவுமே இருக்குது. வயர்லெஸ் அண்டர் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, எதுவுமே பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லைங்க. ஆடியோ ஃபைல்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் இந்த வேரியண்ட்லேயே கிடச்சிருது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, இந்த ப்ரைஸுக்கு வேல்யூ ஃபார் மணியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் கீழே வெல்கம். ஓகே, ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.